சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் நியூஸ்7 தமிழின் நிர்வாக ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் பங்கேற்று நினைவு பரிசுகளை பெற்றுக்கொண்டார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், இந்த நிகழ்வின் முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரனுடைய பிறந்த தினமான ஜூன் 3ஆம் நாளன்று சிறந்த இதழியலாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருதானது வழங்கி கௌரவிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதினை நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியை சுகிதா சாரங்கராஜ் பெற்றிருக்கிறார். அவரோடு நக்கீரன் கோபால் அவரும் இந்த விருதை பெற்றிருக்கிறார். கடந்த 20 ஆண்டுகளாக அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் சிறப்பாக செயல்பட்டமைக்கும் பெண்ணுரிமை உள்ளிட்ட பல்வேறு விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் இதழியல் துறையில் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய நியூஸ்7 செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜிற்கு இந்த 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதானது வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு நக்கீரன் கோபாலுக்கும் இந்த விருதானது வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாஸ்கர பாண்டியன். கலைஞர் எழுதுகோள் விருது பெற்ற நியூஸ்7 தமிழின் செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் மற்றும் நக்கீரனின் ஆசிரியர் கோபால் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைவு பரிசுகளை வழங்கியிருக்கிறார். கலைஞர் எழுதுகோள் விருதை பெற்றிருக்கிறார் நியூஸ்7 தமிழின் செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் மற்றும் நக்கீரன் ஆசிரியர் கோபால்.